ஹரே கிருஷ்ணா. பகவான் யார் யாருக்கு எப்படிப்பட்ட உணவு பிடிக்கும்னு பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 குணம் இருக்குது. இதில் சத்வகுணம் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட உணவு பிடிக்கும்னு 8வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. அதை பார்ப்போம். ஆயுட்காலத்தை நீட்டித்து உடலுக்கு வலிமை தர உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அப்படிப்பட்ட உணவு புத்துணர்ச்சியை நம்ம உடலுக்கு கொடுக்குமா. இது முதல் வரியில் சொல்லியிருக்கு. 2வது வரியில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள், அதாவது ரசம் அதிகம் உள்ள உணவுகள் தான் அவங்களுக்கு பிடிக்குமா. அப்புறம் ஸ்னிக்தாகாரம்னா கொழுப்பு சத்து உள்ள உணவு. இப்போ தயிர், நெய், பால், தேங்காய் பால், இது மாதிரி கொழுப்பு சத்து இயற்கையாகவே இருக்கிற உணவு அவர்களுக்கு பிடிக்குமா. நம்ம இது மாதிரி உணவுகளை தான் சாப்பிடணும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழம், காய்கறியை தேடி சாப்பிடணும். அப்புறம் கொழுப்பு சத்து இயற்கையாக உள்ள சைவ உணவுகளை நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும்னா சாத்விக குணம் வளரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். இது முடிஞ்சோன்னே ரஜோகுணம் உள்ளவர்களுக்கு எது மாதிரி உணவு பிடிக்கும், அப்புறம் கடைசி குணமான தமோகுணம் உள்ளவர்களுக்கு எது மாதிரி உணவு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆயு சத்வ பலாரோக்ய சுக பிரீத்தி விவர்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாக. ஆயு சத்வ பலாரோக்கிய. பலாரோக்கியனா பலம் ப்ளஸ் ஆரோக்கியம். பலாரோக்கியம் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அதிகப்படுத்துகிற உணவு. ஆயுனா ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துகிற உணவு. இது மாதிரி நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் சாத்விக பிரியாக, கடைசி வார்த்தை, சாத்விகர்கள் விரும்புவாங்க. பிரியாகனா விரும்பி சாப்பிடுவாங்களாம். அது 2வது வரியில் ரஸ்யா ஸ்னிக்தா அப்படின்னா, ஸ்னிக்தானா இயற்கையாகவே கொழுப்பு சத்து இருக்கிற உணவு. இப்போ தேங்காயில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கொழுப்பு சத்து இருக்கும். ரஸ்யானா ரசம்னா நீர், நீர் அதிகமாக இருக்கிற உணவு. அப்புறம் ஸ்திரா ஹிருத்யா. ஸ்திரானா நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதாவது நமக்கு உடலுக்கு ஊட்டம் கொடுக்குற உணவு. இப்போ காய்கறி, நிறைய பழங்கள், இதெல்லாம். ஹிருத்யா அப்படின்னா இதயம். நம்மளுடைய இருதயத்திற்கு எது நல்லதோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதனால நம்ம இதயத்திற்கு நல்லது இல்லை. ஆஹாரா சாத்விக பிரியாக, இதுதான் சாத்விகர்களுக்கு ரொம்ப பிரியமான உணவாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சாத்விக குணத்தை வளர்த்துக்கணும், சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம இறைவனை அடையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரஜோகுணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா, ரொம்ப கசப்பு, ரொம்ப புளிப்பு, உப்பு அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது, ரொம்ப சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போல்லாம் சிஸ்லர்ஸ் அப்படின்ட்டுலாம் ஒரு கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னா அப்படியே சுட சுட புகை வரும் வைக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகள், ரொம்ப காய்ந்த உணவுகள், ட்ரை ஃபுட்ஸ், அப்புறம் ரொம்ப உரப்பாக இருக்கணும், அதாவது காரமாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் சில்லி ஏற்கனவே போட்டிருந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டுப்பாங்க, டபுள் த டைம். ரொம்பவே இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப அதிக அளவில் எல்லாருமே புளிப்பு கசப்பு சேர்த்துப்போம். பட் இந்த ரஜோகுணம் இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப கூடுதலாக உணவில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். நான் சொல்லலை, என் மேலே கோவப்படாதீங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால என்ன ஆகும்னு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, உடல் வலி, துக்கம், எப்போது சோகமாகவே இருக்கிறது, வியாதி வருமா, வியாதி வேற வருமா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு இப்போ பார்ப்போம்.
கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ணரூக்ஷவிதாஹினஹ ஆஹாராராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமயப்ரதாக. கட்வம்ல கட்வா அப்படின்னா வந்து கசப்பு, அம்ல அப்படின்னா வந்து புளிப்பு, லவணாத்யுஷ்ண லவணம்னா வந்து உப்பு, லவணாத்யுஷ்ண அதியுஷ்ணனா அதிக உஷ்ணம், அதாவது அதிகமான சூடாக இருக்கிற உணவு, ரொம்ப சூடு. தீக்ஷ்ண அப்படின்னா வந்து இந்த அசிடிக் திங்ஸ் லைக் ஆல்கஹால், அப்புறம் வெங்காயம் பூண்டு இது மாதிரி உணவுகள்லாம் வந்து தீக்ஷ்ண. ரூக்ஷனா வந்து ரொம்ப வந்து உலர்ந்த உணவுகள், ரொம்ப ட்ரை. அப்புறம் வந்து விதாகினகனா வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற உணவு. இதெல்லாம் தான் வந்து ஆஹாரா. இந்த ஆகாரம்லாம் தான் வந்து ராஜச குணம் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதனால் என்ன ஆகும்? துக்க சோகாமயப்பிரதாக, துக்கமும் சோகமும் வந்து கிடைக்குமா. இதுதான் கிடைக்குமா, வேறு எதுவும் கிடைக்காதான். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், பட் ஒரு அளவோடு சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஊறுகாயே சேர்த்துட்டாலும் ஊறுகாயே வந்து ரொம்ப காரம் இல்லாமல் மீடியமாக பண்ணணும். அப்புறம் மது பக்கமே போகக்கூடாது. போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்தி வளராது, புத்தி கலங்கிடும், ப்ளஸ் வியாதி வரும். ரொம்ப காரமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா வந்து அசிடிட்டி ஆகி உங்களுக்கு வந்து அல்சர் வரும். ஸோ பகவான் என்ன சொல்கிறார்? வியாதியும் வரும் அப்படிங்கிறாரு. துக்க சோகாமய, ஆமையனா வந்து வியாதி, இதெல்லாம் வந்து வருமா. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். தமோ குணம் உள்ளவர்களுக்கு ரொம்ப பழைய உணவெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் அழுகி போனது, மாசுபட்ட உணவு, அப்புறம் வந்து எச்சல், மற்றவங்க பண்ண உணவு, இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குமா. அதாவது தமோ குணம் தான் குணத்திலேயே ரொம்ப நீச்ச குணம், ரொம்ப கீழே. ஸோ இவங்க அட்லீஸ்ட் ரஜோகுணத்துக்கு உயர்ந்து அப்புறம் ரஜோகுணத்துலேருந்து சத்வகுணத்துக்கு வளரணும். அதுக்கு எது மாதிரி உணவுகள் அவங்களுக்கு உதவியாக இருக்குமோ அது மாதிரி உணவுகளை தான் வந்து அவங்க சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சமைத்த உணவு, இப்போ டிண்டு சிக்பீஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையே வந்து ஏற்கனவே வேக வச்சு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க. அதுமாரி டிண்டு ஃபுட்டு வாங்குவாங்க. அப்புறம் அது மாதிரி இதுமாரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், அது மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வந்து பழைய உணவுகள். எப்பயோ சமைச்சது, ஒரு வருஷம் முன்னாடி அதை பண்ணி அதை டின்னுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பழைய உணவு, ரொம்ப எப்பயோ பண்ண உணவு, இதெல்லாம் தான் வந்து பழைய உணவுகள். அப்புறம் வந்து டேஸ்ட் இல்லாத உணவு, கத்தரசம்னா வந்து சுவையற்ற உணவுகள். அப்புறம் உச்சிஷ்டம்னா வந்து எஞ்சிய உணவு, அதாவது மீந்திருக்கிற உணவெல்லாம் வந்து சாப்பிட்றது. அப்புறம் தூய்மையற்ற உணவு, மாமிச உணவெல்லாமே வந்து தூய்மையற்ற உணவு. தாமச குணம்னா அறியாமை, அது அவங்க அறியாமையிலே இருக்கிறதுனால இது மாதிரி உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனாலே அவங்க அறியாமையிலே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மது, மாமிசம் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்போ சுவையற்றன்னா வந்து இப்போ கத்தரசம்ங்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா, சில பழம்லாம் வந்து ரொம்பவே அழுகிற நிலைமைக்கு போயிருந்தாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காமல் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து வியாதியை தான் உண்டு பண்ணும். இதை தூக்கி போட்டுறணும், சாப்பிடக்கூடாது. ரொம்ப பழைய இந்த டின்னில் போட்டு வச்சுருக்கிறது, எப்பயோ சமைச்சது, ரொம்பவே எக்ஸ்பைரி டேட் அதிகமாக இருக்கிற உணவு, அது மாதிரி உணவெல்லாம் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் தூசி படிந்த உணவுகள், அதாவது இப்போ வெளியிலேயே மூடாமல் அப்படியே வெளியிலேயே வச்சுருக்கிறது, அதனால் தூசியெல்லாம் வரும், என்னென்னவோ கிருமிகள்லாம் வந்து மேலே உட்காரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் சாப்பிட்றது, அதெல்லாம் தான் வந்து சுத்தம் இல்லாத உணவுன்னு சொல்கிறது. ஸோ எப்போதுமே உணவை சமைச்சிட்டு கையோடு மூடி வச்சிடணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக வந்து வைக்கிறத வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அளவோடு சமைச்சா வந்து அது ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் பார்த்துக்கலாம்.
அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லலாம் வந்து வெளியில் போய் சாப்பிட்றதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க பழசை தான் போட போகிறான். எப்பயோ சமைச்சதை வந்து எடுத்து திரும்பியும் சுட வச்சு உங்களுக்கு தருவான். இதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு தமோ குணம் அதிகமாக வளரும். ஸோ எப்போதுமே வந்து அதை தான் வந்து உச்சிஷ்டம், அதாவது எஞ்சிய உணவு அப்படிங்கிறாங்க. ரொம்ப மீந்ததுன்னா ரொம்பவே பழசு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அமேத்தியம் அப்படின்னா, அமேத்தியம்னா நாட் ஃப்ரெஷ், பழசு அல்லது பகவானுக்கு படைக்கப்படாத உணவு. மேத்தியம் அப்படின்னா ஃப்ரெஷ், இல்லைனா இன்னொரு அர்த்தம் என்னென்னா வந்து பகவானுக்கு படைக்க தகுதியான உணவு அப்படின்னு அர்த்தம். அமேத்தியம்னா தகுதி அற்ற, எதெல்லாம் உங்களால் பகவானுக்கு படைக்க முடியாதோ, படைக்கக்கூடாதோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலே உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெளியில் வந்து ஜன்மாஷ்டமின்னா அந்த சீடை வாங்குறது, சீடை தட்டையெல்லாம் வெளியில் வாங்கி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, மகா பாவம். ஏன்னா வந்து அது எஞ்சிய உணவு லிஸ்ட்டில் சேரும். எப்படி அது எஞ்சிய உணவு? இப்போ தான் நான் வந்து 200 கிராம் வாங்கி நைவேத்தியம் பண்ணேன், அது ஃப்ரெஷ்ஷுன்னா அப்படி கிடையாது. அது எஞ்சிய உணவு, உச்சிஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடையில் வந்து பல்காக பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் வாங்கி அதை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது என்னாகும்? அது வந்து எஞ்சிய உணவாயிடும். எப்போதுமே பகவானுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி முதல்ல பகவான் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா தான் அதுக்கு பேர் பிரசாதம். நீங்கள் கடையில் ஏற்கனவே வந்து பல பேர் சாப்பிட்டதுலேருந்து ஒரு பகுதியை வாங்கி அதை நீங்கள் பகவானுக்கு எஞ்சிய உணவை நைவேத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பரமாத்மா. ஸோ எப்போதுமே உங்களால் முடியலையா, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணால் கூட போதும். இந்த விஷயத்தை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவங்க ஒரு பெரிய வானலியில், அதாவது இலுப்பச்சட்டியில் வந்து ஒரு 100 கிலோவுக்கு சீடை பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். 100 கிலோவுக்கு சீடை பண்ணி அது கடைக்கு வருது. டேஸ்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏற்கனவே யார் செஞ்சாலும் அவங்க டேஸ்ட் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி, அது மிச்சம்னு அர்த்தம். எச்சல் அப்படின்னா. ஸோ அதை கடைக்கு அனுப்பும்போது நீங்கள் கடையில் சுவாமிக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி யாரோ வாங்கி அதை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஒரே பாத்திரத்தில் பண்ணி அதை வந்து பல பாக்கெட்டுகளாக வந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அது வந்து உச்சிஷ்டம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த விஷயம் பல பேரை சேரணும். பகவானுக்கு எப்போதுமே நீங்கள் பண்ணது நைவேத்தியம் பண்ண, ஒரு பாலை நைவேத்தியம் பண்ணால் கூட போகிறோம். உங்களால் முடியலன்னா கரெக்டாக அந்த சீடை அதை தான் நைவேத்தியம் பண்ணணும், தட்டையை தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். யாத்தயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்பிரியம். ஸோ இந்த முதல் வரியில் யாத்தயாமம் ரொம்ப பழசு, எப்பயோ காலையில் சமைச்சிட்டு அதை வந்து நைட்டு சாப்பிட்றது, இல்லைனா அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து யாத்தயாமம். கத்தரசம்னா வந்து சுவையில்லாத பொருள். அப்புறம் பூத்தினா வந்து நறுமணமற்ற, அதாவது சமைக்கும் போதே வந்து மனம் நல்லா இல்லைன்னா நாற்றம் அடிக்கிறது, அது மாதிரி உணவெல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் சேரும். அதாவது மாமிச உணவுகளை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பர்யுஷித்தம்னா டீகம்போஸ்ட், கெட்டுப்போன உணவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழுகி போன பழம், அதெல்லாம் தூக்கி போட மனசு வராமல் சாப்பிட்றதெல்லாம் வந்து கெட்டுப்போன உணவு, பர்யுஷித்தம். அப்புறம் உச்சிஷ்டம்னா அதை பற்றி நிறைய பார்த்துட்டோம். எஞ்சிய உணவு, அதுதான் வந்து உச்சிஷ்டம். பகவானுக்கு எதை வந்து நம்மளால் தைரியமாக படைக்க முடியுமோ, குற்ற உணர்ச்சி இல்லாமல், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். எதெல்லாம் வந்து நீங்கள் தப்புன்னு உங்களுக்கு தானாகவே தோணும், அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அதே மாதிரி எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் வந்து போஜனம் தாமச பிரியம். போஜனம்னா இந்த உணவுகள்லாம் தாமச பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அமேத்தியம்னா நான் சொன்ன மாதிரி
நாட் ஃப்ரெஷ் ஆர் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆஃபரிங். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் பல பேரை சேரணும். நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.